ஹலோ! என்னோட வீட்ல கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்காக வாங்கின டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸே நெறையா இருந்தது. எக்ஸ்ட்ராவா இந்த எல்லோ ரோப் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாமார்ட்லேருந்து இந்த குட்டி குட்டி ஆணி இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதையும் ஆர்டர் போட்டுக்கிட்டோம். பின்ட்ரெஸ்ட்டில் ஒரு பிக்சர் பார்த்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீயே அந்த ரோப்பால் கம்ப்ளீட்டாக செய்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் பண்ணல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. நான் ஜஸ்ட் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆணி மாதிரி இருக்குல்ல, அதை டபுள் சைட் செல்லோ டேப்பில் செவுத்தில் ஒட்டிட்டோன்னா ஈஸியாக அது ஸ்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் லைட்ஸையும் இந்த க்ரீன் ரோப்பையும் சேர்த்து வச்சு நம்ம அதில் மாட்டிக்கணும். அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்த ஹேங்கிங்ஸை அப்படியே போட்டுட்டு லாஸ்ட் இயர் வாங்கின குட்டி ட்ரீயும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி ஸ்டார் வச்சாச்சு. ரொம்ப கோஸியாக அந்த கார்னர் பார்க்கவே அவ்வளோ நல்லா லைட்டப்பாக இருந்தது. பாப்பாவுக்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. இதோட மெயின் பார்ட்டே அந்த கேப்பும் அந்த குட்டி ஹேண்ட்பேக்கும் தான். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தா, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் பிடிச்சி எடுத்துக்கு கையில் கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் மறுபடியும் அதை மாட்டி விளையாடிட்டு இருந்தா. அண்ட் அதையே நாங்கள் கேண்டிடாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டோம். கிறிஸ்மஸ்க்கு எப்போவுமே வீட்டுக்கு கேக் மறக்காமல் வந்துடும். அதே மாதிரி இந்த இயரும் வந்துச்சு. பாப்பாவே கட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு ஒவ்வொரு இயர் கிறிஸ்மஸ் வரும்போது ஸ்கூல் டைம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல், கான்வென்ட் ஸ்கூலில் படித்ததுனால டிசம்பர் மந்த்தே ஃபுல்லாக அந்த கிறிஸ்மஸ் வைப்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாக ஸ்கூலே அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் எனக்கு கிறிஸ்மஸ்னால் ரொம்ப ஃபேவரட்.